ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐயில் 3 அப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஐயோடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்கில் ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை எதனாச்சும் வருது, அதில் எரர் வருது அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் போயிட்டு கமாண்ட் கேட்டு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் ஐடி லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா எஸ்பிஐ கேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த எஸ்பிஐ கேரை டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் செலக்ட் கேட்டகரி இருக்கா, அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எஸ்பிஐ க்ளவுட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ, தங்கிலீஷ்லேயோ இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ சைட்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா, அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் எஸ்பிஐ கே ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அந்த எஸ்பிஐ கே ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க பெண்டிங் காமிக்கும், அங்கேயே உங்களுக்கு அட்மின் ரிப்ளை பண்ணியிருந்தாலும் காமிப்பாங்க. சரிங்களா, இதான் ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜில் ஏதாச்சும் சம்மந்தமாக இருக்குது, அதாவது எந்த இது பாருங்கள், இந்த எஸ்பிஐ க்ளவுடுடைய இது இருக்கு இல்லையா டாஸ்க்கு, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுட்டு கிளாரிஃபை பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் ஏதாச்சும் எரர் வருது, என் ஐடிக்கு மட்டும் இந்த எரர் வருது அப்படின்னா நீங்கள் அதை கூட கேட்டால் கூட உங்களுக்கு சரி பண்ணி விடுவாங்க. சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட் அப்டேட்டு. செகண்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பிஓ வாலண்டியர். அதாவது இந்த மெனு வந்து புதுசாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணோடனே இந்த மெனு வந்து உங்களுக்கு புதுசாக ஷோ ஆகும். இந்த மெனு எடுக்கிறதுக்காக அப்படின்னா பைமோட்டல் நியூ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் டெஸ்டிங் ப்ராசஸ்ஸு ப்ளஸ் வேறு ஏதாச்சும் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, ஆப் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ் வேண்டும் இல்லையா, அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஜாயின் வாலண்டியரை கொடுத்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் தான் டெஸ்டிங் பண்ணுற ஆப் லிங்க் கொடுப்பாங்க, அதில் தான் டெஸ்டிங் பண்ணுவாங்க. அது குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சொல்கிறாங்களோ அதை எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பிஐக்காக நான் ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் வாலண்டரியை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை எப்படி கேட்டால் அவங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா, அந்த ஜாயின் வாலண்டியர் குரூப் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக டெலகிராமுக்குள்ளே போயிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் செகண்ட் அப்டேட்டு. தேர்ட் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஃபண்ட் கொடுத்தவங்களும் சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே டெலகிராம் பக்கத்தில் டெலகிராம் இருக்கு இல்லையா, டெலகிராம் பக்கத்து கிடையாது, டெலகிராமில் உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஸ்டாஃப் ஐடி இருக்கணும். நீங்கள் ஒரு 5 ஐடி 6 ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஐடி மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூ வரதுனால. சரிங்களா, அதனால் நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருந்து ப்ரோ நான் ரீஃபண்ட் கொடுத்துட்டு நானுமா வைக்கணுமா கேட்டிங்கன்னா நீங்கள் வைக்கணும். யாரெல்லாம் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் இருப்பீங்க, எஸ்பிஓ சார்ந்த ஒரு குரூப்பில் இருப்பீங்க, ஏன்னா டவுட் இருந்தால் கேட்பீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் டவுட் கேட்கும்போது உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அதாவது உங்கள் நேமுக்கு பக்கத்தில் ஸ்டாஃப் ஐடி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த குரூப்லேருந்து உங்களை தூக்கிடுவாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாஃப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு உங்கள் நேமு பக்கத்தில் இருக்கணும். இல்லை ப்ரோ நான் எந்த குரூப்லையும் இல்லை ப்ரோ, நான் எதுவுமே இல்லை ப்ரோ, நான் ஜஸ்ட்டு நோட்டீஸ் போர்டு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன், மற்றபடி நான் எதுவுமே நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டாம் தான். சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக எஸ்பிஐ சார்ந்த குரூப்பில் இருந்து நீங்கள் எஸ்பிஐ சார்ந்த கேள்வியில் கேட்கக்குள்ள உங்கள் ஸ்டாஃப் ஐடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ஒரு அப்டேட்டு. அடுத்த அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்ராலை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விட்ரால் வந்து முழு அமௌண்ட் கொடுக்க போகிறது கிடையாது, ஒரு 10 to 20% வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் இருக்கிற மாதிரி மீதி அமௌண்ட் விட்ரால் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதாங்க இப்போது இருக்கிற எஸ்பிஐயில் வந்திருக்க அப்டேஷன். வேறு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நம்ம சேனல் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வரும். சரிங்களா, அடுத்தடுத்து சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பை.